அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நெகட்டிவிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நெகட்டிவிட்டி நமக்கு தேவையா அப்படின்றத பார்க்கலாம். நெகட்டிவிட்டி எப்படி பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நெகட்டிவிட்டியே சுத்தமாக நம்ம சுற்றி இருந்தது அப்படின்னா அது நம்மளை அறியாமலே அந்த நெகட்டிவிட்டி நம்மளை தாக்கி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டிப்ரெஷனுக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒன்று நம்ம பின்னடைவை தான் சந்திக்க போகிறோம். சரிங்களா? அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன் வர மாட்டோம். அது படிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். யாராவது ஒருத்தர் உங்களை முடியாது, பண்ண முடியாது, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீது தப்பாவோ உங்களை பற்றின தப்பான விமர்சனங்களோ கிடைக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களால் முடியாது, படிக்க முடியாது, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓகே நம்மளால் முடியாத போல்ட்டுக்கு நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி ஒரு பக்கம் உட்காருது ஒரு விதம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என் முன்னாடி நீ உன்னால் முடியாது, உன்னால் ஆகாது, உன்னால் செய்ய முடியாது, நீ எல்லாம் இதுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டிலலாம் நம்ம வீட்டில் அப்பா அம்மா நம்மளை மதிக்காதவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், நீ நல்லா படித்து நல்லா முன்னேறு அப்படின்னு சொல்கிறத எல்லார் வீட்லேயும் எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நானும் எங்கள் வீட்லேயும் இதெல்லாம் சொல்லி தான் வளர்ந்தோம். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளை பற்றி கேவலமாகவோ தரக்குறைவாகவோ எண்ணங்கள் இருக்கக்கூடிய அவர்கள்கிட்ட இல்லை நம்ம மேலேயே அதை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுனா அந்த நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே எடுத்து அப்படியே நீங்கள் பாசிட்டிவாக மாற்றி நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு படிக்கிறதாலும் சரி இல்லை எது செய்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் செஞ்சு நீங்களே ப்ரூவ் பண்ணி காட்டுறதுல தான் இருக்குது. சரிங்களா? அப்போது ஒருத்தர் சொல்லும்போது தான் உங்களுக்கு அந்த வழி உங்களுக்கு தெரியுது. ஸோ இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, இவருக்கு முன்னாடி நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே படிக்கிறவங்க இருக்காங்க, அதுக்காகவே அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் அவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்கிற கேட்டகரி. எஸ், நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன பண்ணணுமோ உங்களுக்கு கிளியராக இருக்குது இல்லைங்களா? ஸோ நீங்கள் போயிட்டு உங்கள் என்ன வேலையோ நீங்கள் செய்யுங்க. நெகட்டிவிட்டியை நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பாசிட்டிவ் மைண்டட் பீப்புள்ஸ். ஸோ நீங்கள் போயிட்டு அதை நீங்கள் செய்யலாம். நான் இன்னொரு கேட்டகரி தான் சொல்கிறேன். அப்படி ஒருத்தர் இருக்காங்க, நெகட்டிவ்னே உங்களை பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வருவீங்க இல்லையா? அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னு தெளிவாக இருப்பீங்க. படிக்கணுமா, எந்த வேலையை செய்யணுமா, என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. இருந்தாலும் உங்களை பற்றி இப்படி சொல்லும்போது இன்னும் ஒரு கோபம் வரும் இல்லையா? நம்ம எப்படியாச்சும் இதை செஞ்சு காட்டணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் இன்னுமே நிறைய பேர்த்துக்கு உங்களை பற்றி ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துடுறீங்க. ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவாக மோட்டிவாக நீங்கள் எடுத்துகிட்டு படிங்க. அப்படி படிக்கக்கூடிய ஆட்களும் இருக்கீங்க. அவங்களுக்காக தான் சொல்கிறேன். எஸ், உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்கள பிடிச்சிக்கோங்க. அப்படியே நீங்கள் முன்னேறிவாங்க. சரிங்களா? உங்களை தப்பு அப்படின்னு சொன்னவங்க இல்லை உங்களை நீங்கள் எதுக்குமே யூஸ் இல்லை, உங்களை பற்றி எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணியிருக்கட்டும், அவங்க முன்னாடி அவங்களுக்காக இல்லை, அந்த ஒரு விஷயம் அவங்களும் நமக்கு நல்லா தான் செஞ்சுருக்காங்க. அப்போ தோணும் இல்லையா நமக்கு, வாங்கி காட்டுறேன்டா, நான் செஞ்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மட்டும்தான் நம்மளோட லைஃபுக்கு ஓகே அவங்களும் ஒரு வகையில் காரணமாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அவங்களுக்காக ப்ரூவ் பண்ணுறோமோ இல்லையோ, பட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதுக்கு அது ஒரு வகையான என்ன சொல்கிறது, பூஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். சரிங்களா? நம்மளை வெறியேற்றி விடுற மாதிரி தான். ஸோ அந்த வெறியை அவங்க ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எப்பெல்லாம் கீழே போகிறோமோ அப்போல்லாம் ஏதாவது சொல்லி நம்மளை வெறியேற்றி நான் காட்டணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போங்க. அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டு ஓகே இவங்க சொல்லிட்டாங்க நம்மளால் முடியாது, பண்ண முடியாது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலைகளை செய்கிறத நிறுத்திட்டீங்க அப்படின்னா யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நன்றி, வணக்கம்.